ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எக்ஸாம் கிராக் தமிழ். ஓகேங்களா? ஸோ சேனலை ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேனலுக்கு டெவலப்மெண்ட்டாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பேக்ரவுண்ட்லேயே போட்டுட்டோம். இருந்தாலும் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சியில் இந்தியன் எக்கனாமிக்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு யாராவது ஒருத்தர் ஏதாவது இடத்துல இருந்து சொன்னா தானே உங்களுக்கு தெரியும். அதனால அந்த இடத்துல நானே இருந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ எப்படா ப்ரிப்பேர் பண்றது அப்படின்ற உங்களுக்கு கவலை வேண்டாம். சொல்யூஷன் இங்க இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் இதை ஒரு பிளேலிஸ்டா சொல்யூஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி வைக்கலாம்னு யோசிக்கிறேன். ரைட்? ஓகே. ஸோ எக்கனாமிக்ஸ்ல ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஹிஸ்டரியும் பாலிட்டியும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா ஜாகிரபின்னு ஒரு வீடியோ போட்டேன் இல்லையா, அதையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ ஹிஸ்டரி, ஜாகிரபி, பாலிட்டி, அதாவது ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜாகிரபின்னு தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா ஹிஸ்டரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அதாவது இந்தியஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வரைக்கும் இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது பாலிட்டி அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். பாலிட்டி ஸ்டார்ட் ஆகும்போது நான் போன வீடியோல சொன்னேன், பொட்டு ஸ்ரீராமலு அந்த ஆந்திர பிரதேச கேட்கும்போது அங்கிருந்து அப்படி ஜாகிரபி ஸ்டார்ட் ஆகும். ஜாகிரபி முடிச்சதுக்கு அப்புறம் 1951லயே 5 இயர் பிளான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இந்தியாவை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பீக் எப்பன்னு பாத்தீங்கன்னா 1991 எல்பிஜி, உடனே லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ்னு யோசிக்காதீங்க. லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நிறைய வந்துச்சு. இதெல்லாம் எக்கனாமிக்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜாகிரபி படிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் போனீங்கன்னா உங்களோட எக்கனாமி கொஞ்சம் டெவலப் ஆயிடும். ரைட்? சரி, ஓகே. இப்போ நாம எக்கனாமியோட பேசிக்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். எக்கனாமிக்ஸோட பேசிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமினா என்னன்னு ஃபர்ஸ்ட் பேசிக் படிச்சுட்டு அதோட பேசிக்ஸ் ரெண்டா பிரிப்பாங்க. மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னா என்ன, மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னா என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். உங்களுக்கு தனி வீடியோ பிளேலிஸ்டா நான் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்து மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போதே உங்களுக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நமக்கு இன்கம் இருந்தாதான் எக்கனாமி பத்தி நம்ம யோசிக்க முடியும். எக்கனாமிக்ஸ் டெவலப் ஆகணும்னா நமக்கு இன்கம் வேணும். அப்போ ஒரு நாட்டோட இன்கம் வேணும். நாட்டோட எக்கனாமி டெவலப் ஆகணும்னா நாட்டோட இன்கம் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஜிடிபினா என்னன்னு தெரியணும், ஜிஎன்பினா என்னன்னு தெரியணும், என்என்பினா என்னன்னு தெரியணும், என்டிபினா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று தெரியணும். அதுக்கப்புறம் தனிநபர் வருமானம். ஓகேங்களா? ஸோ நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஸோ அந்த மாதிரி பர் கேபிட்டா இன்கம், அதுக்கப்புறம் நேஷனலோட என்ன அந்த அந்த நாட்டோட எவ்வளவு இன்கம் இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க ஃபுல்லா படிக்கணும். ரைட்? ஸோ அதுக்கப்புறமா இன்ஃபிளேஷன் பத்தின பணவீக்கம் பத்தின இன்ஃபர்மேஷன் நீங்க படிக்கணும். முதல்ல பணவீக்கம்னா என்னன்னு நம்ம படிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பண மதிப்பிழப்பு அப்படின்னா என்னன்னு படிக்கணும். டிஃப்ளேஷன் என்னன்னு படிக்கணும். டிஸ்இன்ஃபிளேஷன்னா என்னன்னு படிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டாக்ஃபிளேஷன்னா என்னன்னு படிக்கணும். அதுக்கப்புறம் சிபிஐனா என்னன்னு படிக்கணும். ஓகேங்களா? கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது சிபிஐ, ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது WPI. ஸோ இதை வச்சு நமக்கு பண மதிப்பு எவ்வளவு ஆகுது, அதாவது போன வருஷம் 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை இந்த வருஷம் 105 ரூபாய் தான் இப்போ ஏறிச்சே. போன வாரம் 101 ரூபாய்க்கு வாங்கின பெட்ரோல் இப்ப 109 ரூபாய்க்கு வாங்குறமே, இதற்கு பெயர் தான் விலையேற்றம், இன்ஃபிளேஷன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்ஃபிளேஷனை மட்டும் தெரிஞ்சா போதாது, இந்த மாதிரி இருக்கிற எல்லா டேட்டாவும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் சிஸ்டம். ஸோ பணத்தை பத்தி தெரிஞ்சிச்சுன்னா அது எங்க ஸ்டோர் பண்றாங்க, என்ன பண்றாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியணும். நம்ம எல்லா பேங்க்குக்கும் ஆர்பிஐ, அதை தான் சைட்லேயே போட்டிருக்கோம் பாருங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் கமர்ஷியல் பேங்க்ஸ் என்னென்னு பார்க்கணும். மணி மார்க்கெட்னா என்னன்னு பார்க்கணும். ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு பார்க்கணும். கேபிட்டல் மார்க்கெட்னா என்னன்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அதாவது ப்ரிப்பேர் பண்ணணும். பார்க்கணும்னா உடனே நீங்க என்னத்தை பார்க்கறது அப்படின்னு யோசிக்க வேணாம், ப்ரிப்பேர் பண்ணணும். ரைட்? ஸோ அடுத்த ஆர்பிஐ ரேட்ஸ், என்னென்ன ரேட்ஸ், அதாவது ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு. ஸோ ரெப்போ ரேட்னா என்ன, பேங்க் எல்லாம் ஆர்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்கும். ஓகேங்களா? அது ஒரு குறிப்பிட்ட மதிப்பு, 4%, 3% அந்த மாதிரி ரெப்போ ரேட் வைப்பாங்க. சில நேரத்துல ஆர்பிஐ சின்ன சின்ன பேங்க் கிட்ட கடன் வாங்கும், அது ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஒரு அக்கௌண்ட்ல
ஒரு பணம் போடுறாங்கன்னா அந்த பேங்க் எவ்வளோ கேஷை ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற ரேஷியோ, அதுக்கப்புறம் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, அதுக்கப்புறம் பேங்க் ரேட்னா என்ன நம்ம படிக்கணும், அதுக்கப்புறம் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அப்படின்னா என்ன நம்ம படிக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்தியன் எக்கானமிக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஓகேங்களா. அதுல எக்கனாமிக் பிளானிங் கமிஷன் அது சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் படிக்கணும். எக்கனாமிக் எப்படி பிளான் பண்றதுன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா பிளானிங் கமிஷன் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க படிக்கணும். அதுக்கப்புறமா பிளானிங் கமிஷன்ல இருந்து இப்ப என்ன புதுசா வந்திருக்குது, இப்ப ரீசெண்டா வந்ததா நித்தி ஆயோக். பிளானிங் கமிஷன் அடிச்சு உடைச்சிட்டு அடுத்து வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நித்தி ஆயோக். அதுக்கப்புறமா 1991ல அந்த பிளானிங் கமிஷனுக்கு அப்புறம் இப்ப ரீசெண்டா வந்தது நித்தி ஆயோக். பிளானிங் கமிஷன் வரும்போது நம்ம டெவலப் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய ஸ்டெப் தான் எல்பிஜி. எல்பிஜின்றத சொல்லியிருந்தேன் இல்லையா, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல். ஓகேங்களா. ஸோ இது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் படிக்கணும். நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்கில் என்னென்ன செக்டார்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதில் பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெரிட்டரி செக்டார். பிரைமரி செக்டார்னா நம்ம இந்தியாவில் வந்து அக்ரிகல்ச்சர், செகண்டரி செக்டார் அப்படின்றது இண்டஸ்ட்ரியல் செக்டார், டெரிட்டரி செக்டார் அப்படின்றது சர்வீஸ் செக்டார். இப்போ மெடிக்கல் அப்படின்றது சர்வீஸா, இது ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அது இண்டஸ்ட்ரி. ஒரு சாப்பாடு பொருளை உணவு உற்பத்தி பண்ணால் அது அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஸோ அந்த செக்டாரை வச்சு நமக்கு வந்து அதுக்கு என்ன செலவு பண்ண போறோன்ற அந்த பட்ஜெட் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப படிக்கணும். யூனியன் பட்ஜெட்டு, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ரெவன்யூ பட்ஜெட் நம்ம படிக்கணும். கேபிட்டல் பட்ஜெட்னா என்ன நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்ன நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் ரெவன்யூ டெபிசிட்னா என்ன நம்ம படிக்கணும். ஓகேங்களா. நிதி மசோதா, பண மசோதாலாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி. ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா டேக்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ். பட்ஜெட் பார்த்தாச்சு. பட்ஜெட்டுக்கு ரெவன்யூ எங்கிருந்து வரும், டேக்ஸ் மூலியமா வரும். ஸோ டைரக்ட் டேக்ஸ் என்னன்னு பார்க்கணும், இன்டைரக்ட் டேக்ஸ் என்னன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், ஜிஎஸ்டின்றது கொண்டு வந்தாங்க, வேட் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி டேக்ஸ் எப்படி வந்துச்சு, ஜிஎஸ்டி டேக்ஸ் இல்ல, ஜிஎஸ்டி எப்படி வந்துச்சு, ஜிஎஸ்டி கவுன்சில்னால வந்துச்சு. ஸோ அது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க படிக்கணும். ரைட். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேங்கிங்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ அதில் நபார்டு, சிட்பி, எக்ஸிம் பேங்க்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க்கு, இந்தியன் மானிட்டரி ஃபண்டு அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன், வேர்ல்டு பேங்க்கு, ஸோ ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், இதெல்லாம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஒரு நாடு டெவலப் ஆகிறதுக்காக கொடுக்கக்கூடிய கடன் கொடுக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக என்னென்ன கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் 1985ல இருந்து ஓரளவுக்கு டெவலப் ஆயிட்டோம், அதனால நாம வந்து ஸ்கீம்ஸ் போட்டு நாட்டை டெவலப் பண்றதை பத்தி யோசிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பிஎம்மோட ஜன்தன் யோஜனா, பிஎம் கிசான், முத்ரா யோஜனா, ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, மேக் இன் இந்தியா. ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லா நீங்க படிக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்கீம்ஸ் பத்தி பிடிச்சதுக்கு அப்புறம் இப்போ ஃபைனலா நாம எப்படி எல்லாம் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான ஃபைனல் செக்லிஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ ஜிடிபி, நேஷனல் இன்கம், இது சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸை கம்பல்சரி நீங்க படிச்சாகணும். இன்ஃபிளேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஆர்பிஐனா என்னன்னு உங்களுக்கு படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, சிஆர்ஆர், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, அது சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க படிச்சிருக்கணும். பிளானிங் கமிஷனோட அப்டேட்டட் வெர்ஷனான நிதி ஆயோக் நீங்க படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் எல்பிஜியோட ரிஃபார்ம்ஸ் 1991ல வந்த ரிஃபார்ம்ஸை நீங்க படிக்கணும். அதுக்கப்புறம் எக்கனாமிக்கல் செக்டர்ஸை நீங்க படிக்கணும். பட்ஜெட் என்ன பட்ஜெட்னு சொல்லிட்டு நீங்க அந்த வருஷத்தோட பட்ஜெட்டை பார்க்கணும். ஜிஎஸ்டி பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை பத்தி நீங்க படிக்கணும். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லா நீங்க படிக்கணும். அதுக்கப்புறமா தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா சொல்றேன், இந்த கோல்டன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா. முதல்ல கான்செப்டை கத்துக்குங்க, அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட நோட்ஸ் எடுங்க, அதுக்கப்புறம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரெகுலரா ரிவைஸ் பண்ணுங்க. இப்படி பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். கான்ஃபிடென்ட் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா நீங்க எக்கனாமிக்ஸை கன்ஃபியூஷன் இல்லாம ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எக்கனாமி பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் ஓவர் வியூ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன்.
வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஐ மீன் பிடிச்சிருக்குன்றதை விட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கிராஸ் வெரிஃபை பண்றதுக்கு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்த ஒரு முக்கியமான டாபிக்கோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். அடுத்த வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எக்ஸாம் கிராக் தமிழ். தேங்க்யூப்பா.